பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது உதவியுடன் கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் உறுதியளித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் போட்டியிடுகிறார். இதற்காக கடந்த 2 நாட்களாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பெத்தநாயக்கன்பாளையம், புத்திரகவுண்டன்பாளையம் பகுதிகளில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டங்களில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சேலம் மாவட்டம் தற்போது உலக அளவில் பிரபலம் அடைந்திருப்பதற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்றார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் மருத்துவர் ராமதாசும் கேட்டுக் கொண்டதாக கூறினார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்த மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய முதல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறான். இன்னைக்கு சேலம் மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பெரிய பெருமை நமக்கு உண்டு. இன்னைக்கு நம்முடைய முதல்வர்கள் இன்னைக்கு சேலத்தில் இருக்காரு. இன்னைக்கு சேலம் அப்படின்னாக்கா பக்கத்தில் ஆந்திரா தெரியும், கர்நாடகா தெரியும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரியுதுனாக்கா அதுக்கு காரணம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான். சேலம் மாவட்டம் இன்னைக்கு உலகம் பேசப்படுகிறது. அது சார்பில் தேமுதிக சார்பில் நம்முடைய தமிழக முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறான். அதே போல இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி அன்று வரும்பொழுது இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் முதல் சொன்னது நம்முடைய இபிஎஸ் அவர்கள் தான். அதே போல இந்த கூட்டணியில் வரும்போது இந்த தொகுதி கள்ளக்குறிச்சி தம்பி சுதீஷ் போட்டி போடணும் அப்படி சொன்னது முதல் சொன்னது அண்ணன் இபிஎஸ் அவர்களும் டாக்டர் மருத்துவரையா தான். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழப்பாடிக்கு வருகை தந்த அவருக்கு தேமுதிக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பேசிய எல்.கே. சுதீஷ், பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது உதவியுடன் கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். கண்டிப்பாக வெற்றி பெற்று இந்த பகுதிக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலியமாக கண்டிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் கேட்டு இந்த தமிழ்நாட்டிலே இந்த கண்டிப்பாக சிறப்பாக. இதனைத் தொடர்ந்து நரசிங்கபுரம், ஆத்தூர், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்றும் எல்.கே. சுதீஷ் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதேபோல் செல்லியம்பாளையம், நரசிங்கபுரம், ஆத்தூர், கெங்குவல்லி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய கூட்டுறவு சங்க வங்கி தலைவர் இளங்கோவன், சேலம் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் நடராஜன் மற்றும் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சுபா, கெங்குவல்லி அதிமுக எம்எல்ஏ மருதமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எம்.எஸ்.ஆர். ராஜவர்மன் மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி ஆகியோரை ஆதரித்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிப்பது என்பது தங்களின் வாக்குகளை வீணடிப்பதற்கு சமம் என்று கூறினார். தேர்தலில் அதிமுக, தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி, திமுக பொருளாளர் துரைமுருகன் ஒரு தமாஷ் பேர்வழி என்று விமர்சித்தார். நல்லது செய்பவர்களை குறை கூறுவதே திமுகவின் கொள்கை என்றும் அவர் அப்போது கூறினார். அண்ணாஜி துரைமுருகன் ஒரு தமாஷ் பேர்வழி. சட்டமன்றத்தில் அவர் பேசினாலே நல்லா தமாஷா சிரிப்பு காட்டுவார். நல்லா சிரிக்க வச்சு எல்லாத்தையும் சிரிக்க வச்சு பேசுவார். அதனால அவர் பேச்சை நம்ம பொருட்படுத்த முடியாது. அவங்க கட்சிக்காரில் நம்பிக்கை விட்டுறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அதிமுகவிலிருந்து இப்படி தான் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்றிலிருந்து இந்த ஆட்சி ஒரு வாரம் தான், பிறகு 1 மாதம் தான், பிறகு 1.5 மாதம் தான், 2 மாதம் சொல்லி இப்போ 3ஆவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஆட்சி எப்பயும் போகாது. இதேபோல் திருச்சி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன், வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றார். இது ஒரு வலுவான கூட்டணி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இவ்வாறு பல கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 கட்சிகள் சேர்ந்து மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணி வெல்லாமல் எந்த கூட்டணியும் வெல்ல முடியாது என்பது அறுதியிட்ட உண்மை.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா, நிதி ஆதாரங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும், திமுகவின் தேர்தல் அறிக்கை வெற்று காகிதம் என்றும் விமர்சித்தார். மேலும் நீட் தேர்வு ரத்து செய்வது குறித்து தேர்தல் முடிவுக்கு பின் மத்திய மாநில அரசுகள் ஒன்று கூடி முடிவெடுக்கப்படும் என்றும் எச் ராஜா அப்போது தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் 1 கோடி மக்கள் நல பணியாளர்கள்ங்கிறாங்க, 50 லட்சம் சாலை பணியாளருங்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு எங்கே போவாங்க? இவ்வளோ பேருக்கு நிதிக்கு எங்கே போவாங்க? எந்த விதமான நிதி ஆதாரங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கற்பனையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காகிதம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து பண்ண வலியுறுத்தும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் கூடி முடிவெடுக்கும் தேர்தலுக்கு பிறகு. மக்களவை தேர்தல் மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அதிமுக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக 20 மக்களவை தொகுதிகள் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் களம் காண்கிறது. இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். நாளை காலை 11:30 மணி முதல் 12 மணிக்குள் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் வேட்பு மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தென்சென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அடையாறில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய உள்ளார். நலிவடைந்த குடும்பத்தினருக்கு 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நலிவடைந்த சுமார் 60 லட்சம் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியது. அதற்கான கணக்கெடுப்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த திட்டத்தை எதிர்த்து விழுப்புரத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் தாக்கல் செய்தது வரைவு அரசாணை, அரசு தாக்கல் செய்ததே அசல் அரசாணை என்று தெரிவித்தார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் அதற்கான கணக்கெடுக்கும் பணியும் நிறுத்தி வைத்துள்ளதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் விசாரிப்பதாக கூறி ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஆலோசனை மற்றும் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. மாவட்டம் நத்தத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை அறிமுகப்படுத்தி பேசினார். அப்போது ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி எனவும், விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்த கருணாநிதியின் மகன்தான் ஸ்டாலின் என்றும் விமர்சனம் செய்தார். இதேபோல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் தாராபுரத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் வெங்கு மணிமாறன் தொண்டர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக, தமாக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகப்படுத்தும் கூட்டம் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் KC வீரமணி கலந்து கொண்டு வேட்பாளரை கூட்டணி கட்சியினருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இதில் அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக, புதிய தமிழகம், தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மதுரை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசத்தியன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் இளம் பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும்
சுயதொழில் மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தலைசுமை வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பெருக வங்கிக் கடன்களுக்கான வழிவகைகள் செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். இதேபோல் மதுரை மாநகர் அதிமுக சார்பில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சை நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேமுதிக தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல், தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் முகமது அலி, தஞ்சை மாநகர மாவட்ட அவைத்தலைவர் சிவனேசன் மற்றும் தேமுதிக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளராக தமாக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நடராஜன் மற்றும் தஞ்சை சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் காந்தி ஆகியோரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். பாஜக முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என்று அவர் தெரிவித்தார். பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா காந்தி நகர் தொகுதியிலும், லக்னோவில் ராஜ்நாத் சிங்கும், நாக்பூரில் நிதின் கட்காரியும் போட்டியிடுகிறார்கள். அமேதி தொகுதியில் மீண்டும் ராகுலை எதிர்த்து ஸ்மிருதி இரானி போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை ஹேமமாலினி மதுரா தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோல் தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும், கோவையில் சி.பி. ராதாகிருஷ்ணனும், தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடுகின்றனர். ராமநாதபுரத்தில் நயினார் நாகேந்திரனும், சிவகங்கையில் எச். ராஜாவும் போட்டியிடுவதாக பாஜக தலைமை அறிவித்துள்ளது. மதுரை தினகரன் நாளிதழ் அலுவலகம் எரிக்கப்பட்ட வழக்கில் அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கலைஞரின் அடுத்த வாரிசு யார் என்று கருத்து கணிப்பு வெளியிட்ட தினகரன் நாளிதழின் மதுரை அலுவலகத்தின் மீது 2007ஆம் ஆண்டில் அழகிரி ஆதரவாளர்கள் தாக்குதலை நடத்தினர். தினகரன் நாளிதழ் அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டதில் அங்கு பணிபுரிந்த வினோத், முத்துராமலிங்கம், கோபிநாத் ஆகிய 3 ஊழியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை முடிவடைந்து நீதிபதிகள் பிரகாஷ், புகழேந்தி அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தனர். மேலும் தினகரன் நாளிதழ் அலுவலகம் எரிக்கப்பட்ட போது உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டதாக இதுவரை 13.9 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவைத் தேர்தலுக்காக இதுவரை 30 பேர் வேட்புமனு தாக்கலை செய்துள்ளதாகவும், இடைத்தேர்தலுக்காக இதுவரை 3 வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவோர் குறித்து சி-விஜில் என்ற செயலி மூலம் மக்கள் தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், இலவச தொலைபேசி எண்ணான 1950 என்ற எண்ணிலும் மக்கள் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்தார். இதுவரை 597 புகார்கள் பதிவாகியுள்ளதாக கூறிய அவர், 187 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 1950 என்ற தொலைபேசி எண்ணுக்கு இதுவரை 60,853 அழைப்புகள் வந்துள்ளதாகவும், அதில் 54,789 அழைப்புகள் வாக்காளர் தகவல் தொடர்பாக வந்துள்ளது என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். இல்லை, நமக்கு 597 இது வரைக்கும் அப்லோட் ஆயிடுச்சு நம்ம ஸ்டேட்லேருந்து ஃபுல்லாக. பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் 45, ஆக்ஷன் டேக்கன் இஸ் 187 அண்ட் 1950 அந்த நம்பரில் நம்ம எல்லா மாவட்டோட ஃபிகர் நம்ம சேர்த்துட்டு 60,853 கால்ஸ் நமக்கு வந்திருக்குது. அந்த ஆக்ஷன் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். அதில் இன்ஃபர்மேஷன் கேட்டு 54,789
ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்கு முக்கியமாகவே இது வரைக்கும் 1950 நம்ம வாக்காளரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மக்களவைத் தேர்தலை ஒத்திவைக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நாளில் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெற இருப்பதால் மதுரை தொகுதியில் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என பார்த்தசாரதி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதேபோல் கிறிஸ்தவர்களின் பெரிய வியாழன் பண்டிகையும் வாக்குப்பதிவு நாளில் வருவதால் கிறிஸ்தவ பள்ளிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளை மாற்றக் கோரி கிறிஸ்தவ அமைப்புகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டன. இந்த இரு வழக்குகளும் நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை சித்திரை திருவிழாவுக்காக வாக்குப்பதிவு நேரத்தை இரவு 8 மணி வரை நீட்டித்திருப்பதாகவும் கிறிஸ்தவ பள்ளிகளில் உள்ள தேவாலயங்களுக்கு பிரார்த்தனைக்கு சுதந்திரமாக சென்று வர ஏதுவாக அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் எந்த காரணத்திற்காகவும் வாக்குச்சாவடிகளை மாற்ற இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்குகளின் தீர்ப்பை நாளை வழங்குவதாக கூறி ஒத்திவைத்தனர். மாரடைப்பால் காலமான கோவை சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜின் உடலுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கோவை சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் வழக்கம் போல் இன்று காலை வீட்டில் தினசரி செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது உடல் சூலூர் தொகுதியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். கனகராஜின் இழப்பு அதிமுகவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்று முதல்வர் தெரிவித்தார். ஆரம்பகால தொண்டராக இருந்து சிறப்பாக கழகத்திலே பணிபுரிந்தவர். கழகத்துக்காக உழைத்து கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்று பொதுமக்களிடத்திலும் கழக தொண்டரிடத்திலும் எளிமையாக பழகி அனைவருடைய அன்பையும் பெற்றவர் மறைந்த சட்டப்பேரவை கனகராஜ் அவர்கள். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு, கழகத்திற்கு பேர் இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் மற்றும் அவரை பிரிந்து வாடும் கழகத்துடைய அவர்களுக்கு குவைத்தில் பரிதவித்த தமிழரை மீட்டு தேமுதிகவினர் பத்திரமாக தாயகம் அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் குவைத்தில் தோட்ட வேலைக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு அவரை ஒட்டகம் மேய்க்க வைத்ததால் அங்கிருந்து தப்பிய அந்த நபர் அங்குள்ள தேமுதிக நிர்வாகிகளின் உதவியை நாடியுள்ளார். இதனையடுத்து அவர்கள் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகியுள்ளனர். மேலும் தமிழகத்தில் கடலூர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தமிழக முதல்வருக்கு கடிதம் அளித்தார். இதன் பலனாக இந்திய தூதரகம் துரித நடவடிக்கை எடுத்தது. இதனையடுத்து தேமுதிக சார்பில் அந்த நபருக்கு விமான டிக்கெட் எடுத்துக் கொடுக்கப்பட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டார். இதற்கு உதவியாக இருந்த இந்திய தூதரகத்திற்கும் தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்துவிற்கும் குவைத் பிரிவு தேமுதிக சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது.